கார்த்தி, விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர் மற்றும் சமீபத்தில் வெளியான DNA திரைப்படத்தின் இயக்குனர் திரு நெல்சன் வெங்கடேசன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். பேச்சிலே தெரியுது ஒரு பயங்கர ஹாப்பி மொமெண்ட். உங்களோட படம் DNA ரிலீஸ் ஆயிருக்கு, நல்ல ரெஸ்பான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஹவு ஹாப்பி யூ ஆர் சார்? வெரி ஹாப்பி. பர்டிகுலர்லி நான் வந்து கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போய் நாங்கள் தியேட்டர் விசிட் போனோம். நான் மதுரவாகும். ஐ குட் சி த என்டையர் ஃபேமிலி ஆடியன்ஸ் வாட்சிங். இது ஒரு கம்ப்ளீட்டாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கிற ஒரு படம். வெள்ளிக்கிழமை வந்து கூட்டத்தை விட 4 மடங்கு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறாங்க. ஸோ அதை நேரடியாக நாங்கள் பார்க்கும்போது வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் டு சி இப்போ தமிழ்நாடுடைய மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் என்ன மாதிரியான ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, அங்கே என்ன மாதிரியான ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி இருக்குது, அங்கே எப்படி ஒரு வீக்கெண்ட் படம் பார்க்குறாங்கன்னு அந்த கல்ச்சரும் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. சூப்பர் சார். எப்படி சார் அமைஞ்சது DNA படம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த காஸ்ட்ல இருந்து எப்படி சார் அமைஞ்சது? ஃபர்ஹானா நான் முடிச்சுட்டு இருக்கும்போது அம்பேத் சார், அதாவது நம்ம DNA டாடா படத்தோட ப்ரொடியூசர், அவர் தான் கால் பண்ணி மீட் பண்ணலான்னு சொன்னார். ஸோ அப்போ அவர் மீட் பண்ணும்போதே அதர்வாக்குன்னு கதை கேட்டார். என்கிட்ட இருந்த கதையில் இந்த ஒரு கதை தான் அதர்வாக்கு பொருத்தமாக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஐ டென்ட் ஹேவ் மச் ஹோப்ஸ். ஏன்னா பொதுவாக ஒரு கதை கேட்டுட்டு வேறு ஏதாவது கதை இருக்கான்னு கேட்பாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நான் சொன்னதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. தென் உடனே அவர் அதர்வாட்ட, நான் கூட கதை சொல்லலை, மோஸ்ட்லி அவரே கதையை சொல்லிட்டாரு அதர்வாட்ட. அப்புறம் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, அதர்வா நம்ம இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அதிகமாக பார்த்துருக்குறோம். ஸோ இதில் அதிகமாக ட்ராமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸாக இருந்துச்சு. ஸோ ஒரு எமோஷ்னலான ஒரு என்கேஜிங் என்டர்டெய்னராக கொடுக்கணும்னு தான் நான் நினச்சேன். அப்போது இதுக்குள்ளே அவருக்கு எப்படி இது பிடிக்கும்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. பட் நான் நரேட் பண்ணும்போது டு மை சர்ப்ரைஸ் அந்த ட்ராமா பார்ட்ஸ் அவர் ரொம்பவே ரசித்தார். ஸோ அப்போது தென் வீர் லைக் ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி we went to flows. பட் நீங்க இந்த கதை வந்து யோசிக்கும் போதே அதர்வா வச்சு தான் நீங்க இந்த கதை எழுதுனீங்களா சார்? இல்ல நான் அப்படி அதர்வா மனசுல வச்சு நான் எழுதலை. பட் இந்த கதை நான் எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சென்ஸ் இந்த கேரக்டர்ஸ், இந்த கதை ஒரு கதையா வடிவமைச்சு அதில் ஒரு ஃபார்முக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அட்லீஸ்ட் 8-9 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமும் இந்த கதை இன்னைக்கு வந்து இந்த கதையும் அதர்வாவும் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஒரு நடிகர் கதையை தேர்வு செய்கிறேன், அதே மாதிரி ஒரு கதையும் ஒரு நடிகரை தேர்வு செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி லாஜிக் டு புட் இட். சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க சார், கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 10+ இயர்ஸ் முன்னாடியே இந்த ஒரு கதையினுடைய ஒரு ஸ்கெல்டன் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. பட் இப்போ ஒரு ரிலீஸ்க்கு இப்போ நம்ம வந்து மேக் பண்ணுறோன்றப்போ சோஃபார் இந்த 2-3 இயர்ஸில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு ஏதாச்சும் மேபி ஒரு சேஞ்சஸ்? டெஃபினட்டாக இந்த கதையுடைய பிரதானமான கரு, அப்புறம் அந்த பிரதானமான கான்ஃப்ளிக்ட், அந்த கேரக்டர்ஸு, அதோட அந்த ப்ரெமைஸ், அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாகவே எங்கள் கையில் இருந்தது, ஒரு கதையாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற இப்போ இந்த படத்தை பண்ணணும் போது இன்னைக்கு இருக்கிற சென்சிபிலிட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி, இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸோட மூடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய முந்தைய 3 படங்களை விட, ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர், அப்புறம் ஃபர்ஹானா, அதை விட இது வந்து கொஞ்சம் ஒரு கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது, அதிகமான என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங் ஃபேக்டர் இருக்கிற படமாக இருக்கும். இன்னைக்கு ரிவ்யூஸும் ரிப்போர்ட்ஸ் வரதும் எல்லாருமே அதிகமாக சொல்கிறாங்க, ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது, நாங்கள் சீட்டேஜில் உட்காந்து பார்க்குறோம், ரேசியாக இருக்குது, டைட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கான்ஷியஸான ஒரு டெசிஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணணும்னு எடுத்த முடிவுகள். அண்ட் ஆடியன்ஸோட ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது வெரி ஹாப்பி, வெரி சாட்டிஸ்ஃபைட். நிமிஷா மேலேயும் அதர்வா மேலேயும் அவங்க காட்டுற அந்த லவ் வந்து இட்ஸ் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஆக்சுவலாக அந்த காஸ்டிங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு பெர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த மாதிரி ஒரு பேராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும். மேபி நீங்கள் அதர்வா ஓகே அமைஞ்ச கதையை சொல்லிட்டீங்க, ரமேஷ் திலக்கா இருக்கட்டும், நிமிஷாவாக இருக்கட்டும், இவங்க மற்றவங்க ஒரு ப்ராசஸ் தான். இப்போ நிமிஷா வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், நிமிஷா வந்து we can rate as one of the finest actors in the country. நான் ஆல்வேஸ் சொல்லுவேன், அவங்க she'll always go to the heights of ஒரு ரேவதி, ஒரு ஊர்வசி, ஒரு சுஹாசினி, ஒரு சோபனா, அந்த அளவுக்கு ஒரு பீக் டச் பண்ணுறதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு பொட்டென்ஷியல், அவங்க பயங்கரமான ஒரு டேலண்ட். அதோட பியூட்டி என்னென்னா அவங்களுக்கு அது தெரியாது. நான் பெரிய டேலண்டட் பர்சனுங்கிறது அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அவங்க அதை மைண்டே பண்ண மாட்டாங்க. அப்புறம் அது ஒரு மாதிரி நேச்சுரலாக வரும் அவங்களோட நடிப்பு. அதனால் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். சரி, இந்த கதை பண்ணணும் அப்படின்னோடனே என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி சாய்ஸாக நிமிஷா தான் இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசினேன், அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஜூமில் கதை சொன்னேன். என்னோட சித்தா பட டைரக்டர் நண்பர் அருண்குமார் தான் எனக்கு, ஏன்னா அவங்க சித்தா படத்தில் நடிச்சிருந்தேன், அருண்குமார் தான் வந்து எனக்கு அவங்களை அறிமுகப்படுத்தி பேச வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கதை சொன்னதும் உங்களுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐ ஆக்சுவலி லைக் த ப்ராசஸ். அவங்க எப்படி இந்த படத்தில் நடிக்கணும்னு சொல்லி அவங்க அணுகுன அந்த விதம் வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். யூஸ்வலாக
அது டைரக்டர்ஸ் பண்ணுவாங்க, பட் இது ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட போதுமான அளவு கதையும் அதில் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருந்ததுனால, அவங்க கேள்விகளுக்கான பதில் இருந்ததுனால அவங்களும் அதை ரொம்பவே காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ கதை ஃபுல்லாக சொல்லி முடிச்சோன்னே எனக்கு ஒரு 2 hours கொடுங்கன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் திரும்பவும் கால் வந்து ஒரு 30 minutes பேசணும். அவங்களுக்கு அவங்களோட கதாபாத்திரம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள், டவுட்ஸ் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா ஓகே சொல்லுவாங்கன்னு பார்த்தா இல்லை, எனக்கு உங்களை நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது யூஸ்வலாக வந்து ஆர்டிஸ்டரை வச்சு நம்ம ஆடிஷன் பண்ணுவோம், நம்மளை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னவொடனே சரி லைக் கொச்சின் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். பிகாஸ் நான் வந்து ஒரு ஹியூஜ் நிமிஷா சஜின் ஃபேன். நான் டிஎன்ஏக்காக சொல்லலை, அவங்க முதல்ல நடித்த தொண்டி முதலம்ல இருந்து, அதுக்கப்புறம் மாலிக்ல இருந்து, நயட்டுல இருந்து, கிரேட் இண்டியன் கிச்சன்ல இருந்து, சமீபத்தில் நடிஞ்ச துறைமுகம் வரைக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படின்னா அது ஒரு டிரெக்டர்ஸ் டிலைட். அது ஆக்சுவலாக அது ஒரு மேஜிக் தான். ஸோ அவங்கள நான் அவ்வளோ ஹைலி ரேட் பண்ணுறேன். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு வாஸ் ரியலி டையிங் ஃபார். ஸோ வை நாட் கோ மீட் ஹர் அப்படின்னு தான் தோணுச்சு. தென் மீட் பண்ணோடனே எங்களுக்குள்ள வி காட் இன் டு அ கம்ஃபர்டபுள் ஜோன். ஸோ கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வி ஒர்க் ஆன் திஸ். அதுக்கப்புறம் பாலாசக்திவேல் எனக்கு குட் நைட் பார்த்து தான் பாலாசக்திவேல் காஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. விநாயக் சந்திரசேகரன் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ரமேஷ் திலக் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால் அவனுக்கு ஒரு நாள் கூத்துக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கான சூழல் அமையல. ஸோ இதில் வந்து அந்த ஃப்ரெண்ட் லாயர் கேரக்டர் ஒரு 2 முக்கியமான சீன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டிஸ்ட் ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா நான் ஐ see him more than a comedy actor. He has good space to become ஒரு நைஸ் பொட்டன்ஷியல் ஆக்டருக்கான ஸ்பேஸ் இருக்குது. He is tall and he has very good screen presence. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் சந்திரசேகர் மேடம், அப்புறம் சேத்தன் சார், அப்புறம் அந்த பாட்டியாக நடிச்சிருக்கிற சாத்தூர் விஜயலட்சுமி மேம், அப்புறம் சுப்பிரமணிய சிவா சார், போஸ் வெங்கடன் மேம், இவங்க எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரம் அதை அவங்கள தேடிச்சுன்னு தான் சொல்லுவேன். என் கண் முன்னாடி இருந்தாங்க. ஸோ இது இவங்க பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. உண்மையிலே அவங்க பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் எல்லாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு, நம்ம தான் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணுவோம், நம்மளை கூப்பிட்டு அவங்க பண்ணியிருக்காங்கன்றப்ப. பட் அந்த மொமெண்ட் பார்த்து ஒரு டிக் பண்ணியிருப்பாங்க. அந்த மொமெண்ட் ஏதாவது சொல்லியிருக்காங்க? இல்லை, அப்படி இல்லை. ஐ திங்க் அவங்க ஒரு இப்போ நம்ம ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ண போகிறோன்னா ஒரு 25-30 நாள் ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஜென்ரலாக ஒரு 18 மாதம் ஆயிடுது. இந்த ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட்டு மார்க்லேருந்து இன்னைக்கு ரிலீஸ் வர்ற வரைக்கும். ஸோ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், கூட ட்ராவல் பண்ண போகிற ஒரு டெக்னீஷியனோட கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அவங்களோட என்ன மாதிரியான ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸோட இருக்காங்க, அவங்களோட ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோ இல்லை ஒரு டிஸ்கஷனோ வச்சுக்கிறது ரொம்ப ஹெல்த்தின்னு நான் சொல்கிறேன். ஸோ தட் நமக்கு இந்த படம் வந்து ஒழுங்காக எடுக்கிறதுக்கான, இப்போ நாங்கள் வி ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு விமர்சனமும் என்னை பற்றி நல்லா எழுதுறாங்க அப்படின்னா அவங்க தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து மோர் தென் அதர்வா, நிமிஷா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் அதர்வா. She really likes அதர்வா. She has a very good working relationship with அதர்வா. ஸோ அப்படி இருக்கும்போது இது நான் ஒரு ஹெல்த்தியான விஷயமா தான் நான் பார்க்குறேன். I'm really happy for it. சூப்பருங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ஸான ஒரு டீமா இருக்கீங்க. பட் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அந்த ரமேஷ் திலக் அவர்களும் நிமிஷா அவர்களுக்கும் நீ ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சப்போ ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சா? அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் இருக்கு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் ரமேஷுக்கும் நிமிஷாக்கும் ஆன காம்பினேஷன். ஸோ நிமிஷா எப்படி ப்ரிப்பேர் ஆனா, ஆக்சுவலாக எனக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எல்லாரும் இருக்காங்க, அதர்வா இருக்காப்புல, விஜய் மேம் இருக்காங்க. ஸோ நிமிஷா ஏதோ நடிக்கிறதுக்கு ரெடி ஆனாங்க. ரமேஷ் ஏதோ கேட்க போய் அது ஏதோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம கோவமா அங்கே வந்து ஓடி வந்து என்கிட்ட வந்து ரமேஷ் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ரமேஷை பார்த்தேன், ரமேஷ் நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொன்னேன். சரி கட்டு, இது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க, ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு ஷூட்டுக்கு போனேன், அதில் அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. போனா மை ஃபேவரட் ஹியூமன் இந்த பொண்ணும் மை ஃபேவரட் ஃப்ரெண்டுன்னு அவரும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போனா எனக்கு வந்து நிமிஷா இஸ் லைக் ரமேஷ் அண்ணா வந்து அப்படி, ரமேஷ் அண்ணா இப்படி, சூப்பர் ஆக்டர், இஸ் நைஸ் ஹியூமன். எனக்கு வந்து அவங்க ரமேஷை பத்தி இன்ட்ரோ பண்றாங்க. பார்த்தேன் ஹேண்ட் ஜெட்ல சண்டே போட்டு என்கிட்டே வந்து இது ஒரு கதையா இருக்கு. So but I'm happy for both of them. Is like Nisha is like what to say. She's a blessing for us in the team for this film. Apro Ramesh Andi is a very long friend of mine. We go a long way. So I was really happy to see them get along. இப்போ நீங்க சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் லைக் அதர்வா வந்து இது வரைக்கும் நம்ம வந்து மோர் இன்டு லைக் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா பார்த்துருப்போம். அதை தாண்டி ஒரு சில ஆக்ஷன் படங்கள் பண்ணியிருக்காரு. பட் அதை தாண்டி இந்த படம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிராமா, இதுக்குள்ள வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்ல அவர் எப்படி அடாப்ட் பண்ண போறோன்ற மாதிரி நீங்க அவர்கிட்ட இருந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள் பார்த்துருப்பீங்களே, இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ் ஆல்சோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். ஸோ அந்த மொமெண்ட் இன் டிஎன்ஏ. சரி, இது வந்து ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமா. நான் கதை சொல்லும் போதே வந்து அதர்வாக்குன்னு என்ன ரேஞ்ச் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு. அவர் வந்து ஒரு அப்பாவுக்கு பிடிச்ச பையனாக இருக்காப்புல, பிடிக்காத பையனாக இருக்காப்புல, அவரே ஒரு அப்பாவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புல. இப்போ நிமிஷாவே ஒரு குழந்தை மாதிரி. ஸோ ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருக்காங்க, பட் இன்னொரு குழந்தைய ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒரு நல்ல ரேஞ்ச் இருந்தது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்புறம் எனக்கு ஐ ரியலி லைக் இஸ் ஐஸ். ஒரு பவர்ஃபுல் ஐஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் உங்கள் முகத்தை வந்து அசைச்சோ இல்லை வந்து மெனக்கெட்டோ
நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல நடிகர் who has very powerful eyes and they can do that performance over their eyes. ஸோ அது எனக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அவரோட அந்த ரேஞ்ச் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ், நல்ல டான்ஸ் ஆடுறாரு, இஸ் ஏபிள் டு டூ ஆக்ஷன்ஸ் வெல், அண்ட் இந்த படத்தில் பயங்கரமாக எமோட் பண்ணியிருக்காரு. He looks so good on screen and there is huge fan following. இப்போ தான் சொன்னேன்ல, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இதுக்கெல்லாம் போயிட்டு வரும். ஆமாம், வீடியோஸ் அவுட் தேர் இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியா. ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்கு டு ஒர்க் வித் சம்படி who has so much potential. அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய 2 படமும் வந்து he has very good lineups. So I think this is going to be good for Atharva brother. அண்ட் நிமிஷா மேம் வந்து கதை கேட்டுட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, திருப்பி கால் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, நேர்ல வேற வர சொன்னாங்க சார், இது நிமிஷாக்கு நடந்தது. பட் அதர்வா வந்து கதை கேட்டுட்டு உடனே ஓகே சொல்லிட்டாரா, இல்லை அவர் என்ன சொன்னாரா? ஆமா, எனக்கு அவர் ஐ திங்க் ஒரு திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கதை சொன்னேன், நெக்ஸ்ட் டே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வி ஃபாலோட் ரொட்டீன் இந்த சென்ஸ். கதையை பற்றி நிறைய பேசணும். இந்த கதையில் இருக்கக்கூடிய சில இடங்கள் அப்பொழுது டெவலப் ஆகாமல் இருந்துச்சு, அதை நான் டெவலப் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணேன். அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். ஐ ரியலி என்ன சொல்கிறது, didn't expect him to enjoy the little nuances and drama. மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு நான் ஏதாவது அழகாக வச்சுருந்தா கூட வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங் சென்ஸில் வந்து ஒரு நல்ல ஷாட் வச்சுட்டுன்னா நான் கூட அதை என்ஜாய் பண்ண மாட்டேன். அந்த மூமெண்ட்டில் வேறு டென்ஷனில் இருப்போம். He will be like ஷார்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ his excitement really helped us. ஓகே, சரி, நீங்கள் சொன்னீங்களா அவர் வந்து ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரியான ஒரு பையனாகவும் இருக்கணும், பிடிக்காத மாதிரி ஒரு பையனாகவும் நடிக்கணும், அதே சமயம் அவர் ஒரு அப்பாவாகவும் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் லைக் ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் பண்ணாரா, இல்லை ஓகே இல்லை ஒரு பிறந்த குழந்தைக்கு அப்பா தானே, இட்ஸ் குவைட் நேச்சுரல். அண்ட் அதெல்லாம் அவர் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் வரல. இன்ஃபேக்ட் வந்து சொல்ல போனால் இந்த செட்டில் நாங்கள் நிறைய கை குழந்தைய வச்சு ஷூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ ஹி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் த பேபி. லக்கிலி வந்து நிமிஷாவும் சரி அதர்வாவும் சரி அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் ஹேண்டில் பண்ணாங்க. அதுவுமே ஒரு பெரிய ரீசன் இந்த படம் நல்லா வந்ததுக்கான காரணம். ஏன்னா அந்த குழந்தையும் சேஃபாக ஃபீல் பண்ணணும், அந்த குழந்தையோட அம்மா பக்கத்துலேயே நிற்கிறாங்க, அவங்களும் சேஃபாக ஃபீல் பண்ணணும். ஏன்னா இந்த 2 லீட் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு அதில் நிறைய பழக்கம் இருக்கு. ஐம் ரியலி அமேஸ்ட். நான் தூக்குறதுக்கு பயப்படுவேன், பட் அவங்க 2 பேரும் வந்து பத்திரமா வச்சுப்பாங்க அந்த குழந்தைய. ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு ஆமாம் பிக் டைம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா லைக் இப்போ குழந்தை செட்டில் இருக்கு அப்படின்னா அங்கே சத்தம் போட மாட்டோம், ஏசி ஒழுங்காக இருக்கணும், அப்புறம் குழந்தை ஃபீட் பண்ணணும்னா போய் தான் ஆகணும், எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், குழந்தை இருக்கும்போது டஸ்ட் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்து தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதனால அந்த மாதிரி ஒரு இடத்துல இது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாமல் அவங்க 2 பேரும் அதை கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணது எங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஓகே, ஸோ மற்ற வேலைகளை கொஞ்சம் பொறுமையாக. ஆமாம், அவங்க கையில் கொடுத்தாச்சு, அவங்க பார்த்துப்பாங்கிற தைரியம் இருக்குல்ல. ஓகே, பட் அந்த மாதிரி மூமெண்ட் எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி குழந்தைக்கு மேபி இந்த ஃபீட் பண்ணுற டைமாக இருக்கட்டும் நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல 2 க்ளோஸ்அப் எடுக்க வேண்டியிருந்துச்சு. நைட்டு 10 மணி 10 ஆயிடுச்சு. இந்த பாப்பா தூங்கல, ஃபீட் பண்ணாதான் தூங்குனாங்க. சரி வெயிட் பண்ணி பாப்பா ஃபீட் பண்ணி தூங்கி அதை படுக்க வச்சுட்டு பக்கத்தில் எல்லாரும் நிற்கிறத தூங்கவே மாட்டேங்குது. சரி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ரோல் பண்ணலான்னு பார்த்தா திடீர்னு ஒருத்தர் கதவை திறந்து ஒரு சத்தத்தை போட்டுட்டா திருப்பி எழுந்துருச்சு. சரி ஒரு ஃபுல் செட்டை வந்து பின் ட்ராப் சைலன்ஸ் கொண்டு வந்து அந்த குழந்தை தூங்கினதும் வி ஷார்ட் ஃபியூ க்ளோஸ்அப்ஸ் கடைசியாக குழந்தையோட க்ளோஸ்அப் ஷூட் பண்ணும்போது. ஸோ அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக பண்ணணும், இல்லை குழந்தை இல்லை. ஓகே, அந்த கதவை திறந்து வர அன்னைக்கு சும்மா விட்டு இருக்க மாட்டேங்குது. அது யார் அப்படின்னு சொல்ல முடியுமா? என் அசிஸ்டன்ட் தான், வேணாம் பேர் சொன்னா திட்டுவான். ஓகே, அன்னைக்கு அவர் நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஸ்ட்ரிக்ட் டைரக்டரா லைக் சொல்லக்கூடாது, பட் ஸ்ட்ரிக்ட் தான் சொல்லுவாங்க. ஓகே, இதுல எனக்கு தெரியுது. ஓகே, ஸ்ட்ரிக்ட் கூலுங்களா இல்ல, ஐ திங்க் எனி டைரக்டருக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் தான். எடுக்கணும்னு நினைச்சது ஒழுங்கா வரணும் அப்படின்னு காம்ப்ளிசென்ட்டா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். இது நடந்துரும் ஈஸியா, இது வந்துரும் அப்படின்னு நினைப்பேன். நம்ம கண்டிப்பா ஷூரா இருக்கணும், இது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா டைம் லிமிட்டட் அங்கே செட்டில். நாங்கள் காலையில 7-7:30 அசம்பிள் ஆகுறோம்னா 6-6:30 ஒரு கால் ஷீட் முடியுது. ஸோ அன்னைக்கு 6 மணி கால் ஷீட்னா 6 மணி எடுத்து ஆகணும். ஸோ அதனால அதில் இஃப்ஸ் அண்ட் பட்ஸுக்கு வந்து வி கான் கிவ் ஸ்பேஸ். ஸோ அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் மீ, எனி டைரக்டர் நீங்கள் போய் கேளுங்க, நல்லா தான் பேசுவாங்க வெளியில சிரிச்சு பேசி, பட் போனாதான் தெரியும். ஸோ நிறைய ஊர்களுக்கு வந்து தியேட்டர் விசிட் பண்ணேன்னு சொல்லுங்க சார். ஸோ நிறைய ஆடியன்ஸோட ரெஸ்பான்சஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து படம் எடுக்கும்போது இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் இப்படி வரும்னு நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல எடுத்திருப்பீங்க. அது எக்ஸாக்டா தியேட்டர்ல நடந்ததா சார்? தி மோஸ்ட் சர்ப்ரைசிங் திங் இஸ் நாங்கள் நினைச்சதை மீறின விஷயங்களும் வந்து தியேட்டர்ல பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இப்போ ஒரு பாட்டியம்மா கேரக்டர் வருது இந்த படத்துல, அந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு நிமிஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டெச்சில் இருக்கு, அந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு குழந்தைய வந்து திரும்ப போய் ஒரு இடத்துல ஒப்படைக்கிற மாதிரியான ஒரு இடம் வருது, அங்கேயுமே சரி. ஸோ நாங்கள் எதிர்பார்த்ததை விட என்கேஜ்டாக பார்க்குறாங்க, அதை கண் கூட பார்க்க முடிஞ்சது. இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அதே மாதிரி நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. நான் எக்கச்சக்கமான காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கும். அதில் ஒரு மெமரபிளான காம்ப்ளிமெண்ட்னா என்ன சார் சொல்லுவீங்க? நிறைய பேர் பார்த்தாங்க, பட் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா
சத்யஜோதி தியாகராஜன் சார் பார்த்துட்டு Oh. he said lot of good things about the film and he was also very happy about அதர்வா. அவர் படம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். நிறைய பேர் பேசினாங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு பிக் ஒன் திங் ஐ வில் ட்ரீட் திஸ் as a very Special compliment. பட் இப்போ இந்த டிஎன்ஏ உடைய அதே டீமோட அடுத்த படம் கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கா? டெஃபினட்டாக ஐ வில் ஒர்க் வித் அதர்வா வெரி சூன். பட் ஒரு அடுத்தடுத்து 3 படம் இருக்கு. ஸோ வி வில் வி ஐ see his potential. we are very comfortable. we are more than brothers now. ஸோ அதனால வில் டெஃபினெட்லி ஒர்க் சம்திங் டுகெதர். அடுத்த ஒரு 3-4 படம் இருக்கு. ஸோ மேபி சம்திங் ஆஃப்டர் தட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிமிஷா பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சொன்னீங்க நாங்கள் அவங்களோட ஃபேனுன்ட்டு. முடிச்சதுக்கப்புறம் அவங்க உங்கள் ஃபேன் ஆயிட்டாங்களா? சொன்னாங்களா? நிமிஷா வந்து she calls me and அதர்வா favorite human. Oh. And so she calls all her favorites like that. அதனால அவங்க ஒரு bunch of energy. நாங்கள் 2 பேரும் அவங்கள வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துப்போம். ஓகே. வாலு பொண்ணானா. ஓ அப்படியா? ஆமாம். ஸோ அதனால she is very happy for both of us. Super. We are very good friends now. Like so we're looking forward to work with Nimisha. ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க லைக் முதல் படம் நிமிஷா அவங்க நடிச்சதுல எனக்கு ஃபேவரட்ஸாக இருக்கக்கூடிய படங்கள்னு சொல்லி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணீங்க. மேபி அவங்களோட நுவான்சஸாக இருக்கட்டும், க்ளோஸில் அவங்க நடித்த விஷயங்களாக இருக்கட்டும், அதை மேபி இன்கார்பரேட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் டிஎன்ஏல நீங்கள் ஒரு சில அப்படி இல்லை. அவங்களோட நடிப்புடைய அந்த ரேஞ்சும் அந்த நடிப்புடைய அந்த துல்லியம் ப்ரெசிஷன் சொல்லலாம், இல்லை வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். அதை பார்த்து தான் இது வெரி காம்ப்ளிகேட்டட் கேரக்டர். இந்த திவ்யாங்கிறவங்க அவங்களுக்கு ஒரு 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 சின்ன பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது, பார்டர் லைன் பர்சனாலிட்டி. அவங்களுக்குலாம் ஐக்கியூ வந்து 90-95 இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 10-15% கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கான விஷயங்களை நான் படத்தில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைனமிக் உள்ள ஒரு கேரக்டர் அப்படின்னும் போது அந்த டைனமிக்ஸ் வந்து ஃபோர்ஸ்டாக தெரியக்கூடாது. அப்புறம் அது அந்த 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 கேரக்டரே காம்ப்ளிகேட்டட். அந்த கேரக்டர் அண்டர்க்ரோ பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குல்ல, அது இன்னுமே காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன்ஸ். ரொம்ப அவங்க அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் கூட இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். நாங்கள் ரேண்டமாக ஷூட் பண்ணுவோம். ஒரு சீன் பின்னாடி இருக்கிறத முன்னாடி இருப்போம், நடுவில் இருந்து நான் ஒரு ஷார்ட் எடுப்பேன். ஐ டோன்ட் கோ பை ஆர்டர். ஸோ இதெல்லாம் ஒரு ஷார்ட் நோட்டீஸில் தான் நாங்கள் ஷூட்டும் பண்ணுறோம் அண்டர் ப்ரெஷர். இதெல்லாம் இவ்வளோ ப்ரிசைஸாக டெலிவர் பண்ணோன்னா யூ நீட் அ வெரி ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷனல் டு நோ டு டூ திஸ். ஸோ ஐ ரேட் ஹர் தட் மச். ஸோ அந்தளவுக்கு அங்கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் வந்து நமக்கு ஃபேவரட்டான ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடங்கள் ஆன் த ஸ்பாட் இப்போ நீங்கள் சொன்ன மேபி ஒரு ஷூட்டிங் கயாஸ் நடக்கிற இடத்துல உங்களை டென்ஷன் பண்ணி பார்த்து சேலஞ்ச் பண்ண மூமெண்ட் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அவங்க வந்து எப்படின்னா என்ன சொல்கிறது, ரொம்ப பர்ஃபெக்டாக டைமுக்கு வந்துடுவாங்க. 7 மணினா 7 மணிக்கு அங்கே இருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்றது, அவங்களுக்கு கேரவேன்ல இருக்கிறத விட செட்ல நடிச்சுட்டே இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனா வந்து எதிர்க்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, எதுக்கு யாரும் பசிக்குதுன்னு சொல்றக்கூடாது, டயர்ட் ஆயிடக்கூடாது. ஸோ ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, நாங்க ஆப்வியஸ்லி லஞ்ச் பிரேக் எங்க செட்ல விட மாட்டோம். 2:30 மணி 3 மணி அதாவது அவங்க போய் சாப்பிட்டு வந்துருவாங்க. சரி, நானும் கேமராமேன் தான் போய் சாப்பிட முடியாது, எல்லாரும் மாத்தி மாத்தி போய் சாப்பிட்டு வந்துருவாங்க. ஸோ 2:33 இருக்கும், யாரும் சாப்பிடல, ஏதோ அவசரம், ஏதோ ஒரு சீன் எடுத்துட்டு இருக்கோம். அப்போ அவங்க வந்தாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் சுத்தி கேட்டாங்க. எல்லாம் உடனே வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ்ல இல்லைங்க அப்படின்னோடனே ஷிவர் லைக், நீ ஒரு மோசமான டைரக்டர், ஒரு குடும்பக்கார டைரக்டர், யாருக்கும் இப்படி சோறு போடாம வேலை வாங்குற அப்படின்னு சொல்லி என்ன. பட் இல்ல, ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். அது அந்த மாதிரி அவங்க அந்த அவ்வளோ கேர் எடுத்து நினைப்பாங்க. ஷி இஸ் வெரி வெரி வார்ம் அண்ட் ஸ்வீட் பர்சன். ஓகே, அடுத்த நாள்ல இருந்து விட்டீங்களா இல்லையா லஞ்ச் பிரேக்? இல்ல, அவங்களுக்கு கரெக்டா லஞ்ச் பிரேக் இல்ல, நாங்க சாப்பிடுவோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, ஃபுட் எங்களுக்கு வந்து கையில கொடுத்துருவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஆப்ரேட். ஓகே, ரமேஷ் திலக் ஒன்று பண்ணாரு, உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்களே ஒன்று கடுப்பேத்தினா யார்கிட்ட சார் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? அதுதான் நானும் அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி டிஎன்ஏ படம் இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கு டெக்னீஷியன் டீமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக தான் சார் இருந்திருப்பாங்க. அவங்கள பற்றி சொல்லுங்க. ஐ ட்ரைட் சம்திங் நியூ. 5 கம்போசர்ஸ் இந்த படத்துக்கு. ஸோ சாஹி சிவா, ஸ்ரீகாந்த் ஹரிஹரன், அனல் ஆகாஷ், பிரவீன் சாவி, அப்புறம் சத்யபிரகாஷ், இவங்க ஆளுக்கு ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் வெரைட்டியாகவும் வந்திருக்கு சாங்ஸ். ரியலி எக்ஸைட்டட். ஜிப்ரான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஜிப்ரான் ஃபேன். இந்த படத்தோட மூடுக்கு வந்து ஒரு ஹை இன்டென்சிட்டி ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு. ஸோ வி ஹேட் ஒரு 2-3 ஐட்ரேஷன்ஸ். நான் நிறைய சேஞ்சஸ் கேட்டேன், நிறைய சஜஷன்ஸ் சொன்னேன், எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி சில விஷயங்கள் அடம் பிடிச்சேன். பட் ஹி லைக் வாட் டு சே, அது அவர் ரொம்ப பர்சனலாக இந்த படம் எடுத்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. வெரி தேங்க்ஃபுல். கேமராமேன் பார்த்திபன், அவருக்கு வந்து இது 2வது படம். முதல் படம் பேச்சு, 2வது படம். என்னுடைய முந்தைய 3 படங்கள் அசோசியேட்டா ஒர்க் பண்ணாரு கோகுல் பினாய் கிட்ட. ஸோ அவர் தான் இந்த படத்தோட கேமராமேன். அப்புறம் எடிட்டர் என்னோட சாபு ஜோசப். 4 படமும் வேற வேற ஜானர்ல பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு நாள் கூத்துனா அது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ட்ராமா, மான்ஸ்டர் வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் காமெடி, அப்புறம் ஃபரானா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ராமா கம் த்ரில்லர் மாதிரி. இந்த படம் வந்து ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமா, ஒரு ரேசியான கிரைம் ஆக்ஷன் ட்ராமா. ஸோ இது ஒவ்வொரு படத்தோடைய மூடு வேற, ஒவ்வொரு படத்தோடைய அந்த கட்ஸோட டெம்போ வேற, அண்ட் ஒவ்வொரு படத்தோட ஃப்ளேவர் வேற, ஸ்டைல் வேற, சினிமாட்டோகிராஃபி நாங்கள் பண்ணதுலேயே.
ஸோ இது அந்த 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 படத்தை அந்த பர்டிகுலர் மூடுக்கு கிரியேட் பண்ணதுக்கு வந்து எடிட்டருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. என்னோட ஆர்ட் டைரக்டர் சிவசங்கர், அப்புறம் சவுண்ட் டிசைனர் பிரதாப். ஸோ லைக் இட் இஸ் வாட் டு சே சாலிட் கொலாபரேஷன் ஐ வுட் சே. அதிஷா வினோத்னு சொல்லிட்டு என்னோட கோ ரைட்டர், அவர் சேர்ந்து தான் நாங்கள் இந்த திரைக்கதையை எழுதணும். ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட். ஸோ ஒரு குட் டீம் when we put heart and soul into it, ஒரு நல்ல படம் நிச்சயம் வரும். ஸோ அது வரைக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக அவர் எந்த பதில் சொன்னால் ஒரு ஹாப்பி ஒரு எண்டிங் கொடுக்கும். ஓகே, பட் அந்த பிலீஃப் உங்களுக்கு இருக்கா சார்? லைக் என்ன படமாக இருந்தாலும் நம்ம என்ன காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் ஹாப்பி எண்டிங்கோட. ஹாப்பி எண்டிங் எனக்கு தெரியல. சி எவ்ரி ஸ்டோரி டிசைட்ஸ் இட்ஸ் ஓன் எண்டிங். ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் ஹாப்பி எண்டிங்ஸ். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சினிமா பார்க்க வரக்கூடிய ஒரு ஆடியன்ஸு அவங்க 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 என்ன தேடி சினிமாவுக்கு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரொம்பவும் மனசை பிழிகிற ஒரு கதையை வந்து பார்க்க விரும்புகிற மாதிரி நமக்கு தெரியலை. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கிரியேட்டர் எனக்கு மனசை பிழிகிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறது அவரோட உரிமை, அதை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். ஆனால் இந்த பக்கம் ஒரு ஆடியன்ஸ் வந்து அதை பார்க்கறதுக்கான சூழலை இன்னைக்கு இல்லை அப்படின்னும் போது இது எங்கே ஹேண்ட்ஷேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதை சார்ந்த ஒரு வணிகம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ, we kind of forced to have happy endings அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஓப்பனாக ஒரு பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எடுக்க முடியுமான்னு தெரியல, ஒரு பொற்காலம் இன்னைக்கு எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி எமோஷன்ஸ் கிட்ட போகிறதுக்கே இப்போ இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த ரெவென்யூ எக்ஸிபிஷன் சிஸ்டம், இந்த தியேட்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த பிஸ்னஸ், அவங்க இந்த மாதிரி ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் கிட்ட போகிறதுக்கே ரொம்ப தயங்குறாங்க. ஸோ வணிகம் சுத்தமாக நமக்கு ஹெல்ப் பண்ணாத ஒரு சூழலில் நம்ம ஓரளவுக்கு ஒரு ஒன் டைமென்ஷனல் கதைகளை சொல்கிற மூடில் தான் மாட்டிக்கிட்டோம். ஸோ அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய அர்த்தம். ஓகே, மேபி உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆன் யுவர் ரைட்டிங் நீங்கள் சொல்கிற மாதிரி இது பிரேக் பண்ணி நான் எடுக்கணும் ஹாப்பி எண்டிங் இல்லைனாலும்ன்ற மாதிரி ஏதாவது இல்லை. இப்போ நான் ஒரு நாள் கூத்து ஐ ஹேட் ஆல் ரீசன்ஸ் டு ஹேவ் அன் ஹாப்பி எண்டிங். அது வைக்கணும்னு நான் வைக்கல, எனக்கு அது சரியா படலை, நான் வைக்கல, அவ்வளோதான். அது அப்படிதான் ஐ வென்ட் ஃபார் இட். மான்ஸ்டர்ல அதுக்கான சூழல் அமைஞ்சது. இட் வாஸ் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் தான் அது. அப்புறம் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு எலிக்கும் ஒரு மனுஷனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதை. அந்த கதையிலேயே ஒரு வார்ம்த் இருக்கு. ஸோ அதை நான் இழக்கணும், அது அங்கே போய் என்னோட ஈகோனால நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லல. ஃபர்ஹானா பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹாப்பி எண்டிங் இல்லை, பட் அது ஒரு லாஜிக்கலான ஒரு ரியல் ரீசனபிள் எண்டிங்கா நான் ட்ரீட் பண்ணேன். ஸோ அது ஒரு ஃபேண்டசியாவோ லார்ஜர் தென் லைஃபா நான் ட்ரீட் பண்ணல. இப்போ டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லார்ஜர் தென் லைஃபா தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஒரு அது அதிகபட்சமாக ஒரு பாப்புலர் ஃபிலிமுக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் டிஎன்ஏ. ஸோ அதில் அந்த ட்ராமாட்டிக் வேல்யூ வந்து படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து படம் முடியும் போது ஒரு பீக்கில் இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன இன்டென்ட் எங்களுக்கு. ஸோ அதனால் அதோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தியேட்ரிக்கல் மூடில் பார்க்கக்கூடிய ஒரு ரேசியான பயங்கர கிரிப்பிங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ ஒரு கிரியேட்டராக எனக்கு இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருக்கு. நான் அதுக்கு தான் சினிமா எடுக்க வந்தேன். ஒன்று ட்ரை ஆல் திஸ். ஒவ்வொரு படத்தை ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, ஒவ்வொரு படத்துக்கு ஒரு விதமான விமர்சனம் வருது, பயங்கரமாக கொண்டாடுறாங்க, 1-2 பேர் திட்டுறாங்க, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து பேசுகிறாங்க. இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் பற்றி பயங்கரமாக பேசுகிறாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி பேசுகிறாங்க. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார். ஸோ மச் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் அண்ட் வெரைட்டி. That's exciting. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கதைகளில் இருக்கட்டும், இப்போ ஃபரானாவாக இருக்கட்டும், மான்ஸ்டராக இருக்கட்டும், ஒரு நாள் கூத்தாக இருக்கட்டும், இப்போ ஓடிட்டு இருக்கிற டிஎன்ஏவாக இருக்கட்டும், இதில் நடித்த லீட்ஸில் இப்போ உங்களுக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? பெஸ்ட் நான் சொன்னால் இப்போ காசில் டக்கு நடிப்பாங்க வந்து அப்படிலாம் இல்லை, எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தினேஷ் லப்பர் வந்து முடிச்சதும் ஐ சென்ட் ஹிம் a very long text, was very happy for him. அதுக்கப்புறம் ரமேஷ் திலக், ரித்விகா எல்லாருமே என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். கருணாகரன் எல்லா படத்துலையும் நடிச்சிருக்காரு. அவர் ஃபரானால மட்டும் தான் நடிக்கல. வெரி குட் ஃப்ரெண்ட். ஸோ என் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட வெரி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். ஐஸ்வர்யா ராஜேஷ் இஸ் a very very good friend. She always wishes good things from me. She is more happy about DNA than me. அப்புறம் எஸ்ஜே சுரேசர் சொல்லவே வேணாம். அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் கம் மென்டர் மாதிரி. ஸோ he brings in lot of value. சினிமா சம்மந்தப்பட்ட வேல்யூ சிஸ்டம் எனக்கு அவர் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. phenomenal actor. So otherwise now very good friend. We spend so much time and we'll definitely do a film together. So அந்த healthy space வந்து என்னோட actors எல்லாரோடையும் இருக்கு. And I always look for a long-term relationship. So it's very easy for me to just be myself around them. ஆஹா, டைரக்டர்ஸ்லாம் இப்போ வந்து நடிக்கிறது ஒரு ட்ரெண்டாவே ஆயிட்டு இருக்கு சார். அந்த மாதிரி நீங்க next question. நீங்களே நடிக்கிறதுக்கு next question. I don't see myself as an actor and I don't think I can be comfortable in front of a camera. ஸோ இப்போதைக்கு இல்லை, மாறினா சொல்கிறேன். ஓகே, மேபி ஏதாவது ஒரு சூழ்நிலையை ரெக்கவர் பண்ணி என்னைக்காவது நீங்கள் நாங்கள் கவனிக்காத ஷார்ட்ஸில் இருந்திருக்கீங்களா சார்? இல்லை இல்லை இல்லை, இது வரைக்கும் இருந்ததே இல்லையா? இல்லை, டெஃபினெட்லி நாட். எங்கேயுமே இல்லையா? வாய்ப்பு இல்லை. சூப்பர் சார். இப்போ பார்த்தா உங்களோட படங்களோட ஹீரோஸ் எல்லாமே பெக்யூலரான ஆக்டர்ஸ். பார்த்தா அவங்க ஜானர்ஸே வேறையா இருக்கு. ஸோ மேபி யூ ஆர் குட் அட் பிக்கிங் ஹீரோஸ். See, I don't know. I go to actors. I don't go to heroes.
அண்ட் ஐ ரேட் அதர்வா as a great actor than a hero. சூப்பர் சார். அண்ட் அதே மாதிரி தான் நிமிஷாவும் சரி, இல்லை இந்த பக்கம் ஐஸ்வர்யா ராஜேஷும் சரி, ஃபரானால நடித்த ஜித்தன் ரமேஷ், அதுக்கப்புறம் கிட்டி சார், அப்புறம் வந்து செல்வராகவன் சார். ஸோ நான் ஐ புட் அன் லாட் ஆஃப் வெயிட் ஆன் மை கேரக்டர்ஸ். அவங்க ஒரு கேரக்டரை வந்து சும்மா ஒரு அந்த ப்ரெசன்ஸ் அந்த படத்தில் இருக்கணும். ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும், இப்போ நீங்கள் டிஎன்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அதிகமாக அந்த அடுத்த படத்தை பற்றி பேசப்படுற விஷயங்களில் வந்து நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருக்குது. அவங்கவுங்களுக்கு ஒரு கதை இருக்கும், அவங்கவுங்களுக்கு அந்த படத்தில் ஒரு தேவை இருக்கும். அந்த பர்டிகுலர் சீனோட பர்பஸ் ஃபில் பண்ணுறதுக்காக மட்டும் அவங்க வந்துட்டு போகக்கூடாது. ப்ராமினன்ட் கேரக்டர்ஸ் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து அதில் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃபிலாசபி இருக்கும், அவங்களுக்கு ஒரு சரி தவறு இருக்கும், அவங்களோட வாழ்க்கை ஒன்று இருக்கும். அதுதான் நம்மளோட ஓவர்லேப் ஆகும். ஸோ அந்த மீட்டரில் தான் நான் எழுதுனேன். ஸோ கதாபாத்திரங்களுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதில் என்ன வேணும்னு நமக்கு ஒரு நல்ல புரிதலும் தெளிவும் இருக்கும் பொழுது சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்புறம் நம்ம இட்ஸ் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏன்னா ஒரு பேசிக் டயரிங் லாஜிஸ்டிக்கல் ப்ராசஸ் தான் அது. ஆடிஷன்ஸ் நிறைய பண்ணணும், அதில் யார் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைக்கணும், அப்புறம் அவங்கள திரும்பவும் ஆடிஷன் பண்ணணும், அப்புறம் இதுதான் ப்ராசஸ். ஸோ இது நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு டிடிஎஸாக பண்ணுறீங்களோ உங்களால் வில் பி ஏபிள் டு டூ அ குட் ஷோ. ஸோ உங்கள் மைண்டில் கிளியராக இருக்கணும், அப்புறம் அந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஆடிஷன் சொல்கிறப்ப என் மனசுக்கு கொஞ்சம் கன்சோலிங்காக இருக்குது. நிறைய ஆடிஷன்ஸ் நடக்கிற விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் உங்களோட ஆடிஷன்ஸ் எப்படி நடக்கும்? நீங்கள் என்ன ரெக்குவயர்மெண்ட் வச்சுருக்கீங்க? இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக் ரவுண்ட் என்னோட அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. அவங்கள பற்றின ப்ரொஃபைல், அவங்க லைக் ஹவு, இப்போ நாங்கள் ஒரு கேஷுவல் லுக்கில் தான் அவங்களை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி காஸ்டியூமில் வர சொல்லுவோம். ஸோ வில் டேக் பிக்சர்ஸ் அண்ட் வில் கிவ் தெம் சம் டயலாக்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இஸ் அ பேசிக் ஆடிஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு தென் வில் கிவ் தெம் தி ஆக்சுவல் கேரக்டர்ஸ்க்கான மூடு, ஆக்சுவல் கேரக்டர்ஸ்க்கான டயலாக்ஸ் அண்ட் ஆல், அண்ட் டு see how they fit in. இது ஒர்க் ஆகிற பட்சத்தில் then I'll meet them in person. எனக்கு அது ரொம்ப முக்கியம். I need to talk to the actor. இப்போ டெஃபினட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு 10 நாள் மேலே வேலை செய்கிறோம் அப்படின்னா அவங்களோட I need to sit, I need to tell them எப்படி இந்த கதையில் அவங்க 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 கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க, ஏன் அவங்க இந்த கதைக்கு முக்கியம், அண்ட் ஐ நீட் டு கெட் அ ஹேங் ஆஃப் தெம். அவங்க கிட்ட நான் இப்போ அவங்க என்ன மாதிரியான டேலண்ட், பல வகையான டேலண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நிமிஷா இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ டேலண்ட், அதர்வைஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ டேலண்ட். ஸோ ஒரு டைரக்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டெக்னீஷியன்ஸ் ஒரு 150 பேர் ஹேண்டில் பண்ணாலும் ஒரு பேசிக்கான பெரிய செட்டப்பில் அட்லீஸ்ட் ஒரு 50 ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணணும், 50 பேருமே ஃப்ரேமில் நிற்கணும். ஸோ அது அந்த சினர்ஜி ரொம்ப முக்கியம். அவங்களோட உட்காந்து பேசும்போதும் ஒர்க் பண்ணும்போதும் அது நான் எனக்கு எதிர்பார்ப்பேன். இட்ஸ் நாட் லைக் நோ யூ கான்ட் ஒர்க் வித் எவ்ரிபடி அப்படின்னா கிடையாது. பட் அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ தட் நோ அவங்க கிட்ட இருந்து பெஸ்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வாங்குறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ப்ராசஸ். ஸோ இட்ஸ் மோரர்லெஸ் கொஞ்சம் எல்லாரும் பண்ணுறது தான். அதனால் ஸோ நத்திங் வெரி யூனிக் அபவுட் இட். பட் இதை நான் ஒரு ரொட்டீனாக ஒரு ரிச்சுவலாக நான் தொடர்ந்து எஃபர்ட் போட்டு நான் பண்ணுவேன். என்னோட காஸ்டிங் தென் ஹியூஜ் கிரெடிட் ஷுட் ஆல்சோ குட் மை டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ என்கிட்ட காஸ்டிங் வந்து கொஞ்சம் டயரிங் ப்ராசஸ் தான். ஐ வில் கோ புஷ் ஃபார் முடிஞ்ச அளவுக்கு கன்வென்ஷனல் ஃபேஸஸ் வேணாம், அப்புறம் டெம்ப்ளேட் பீப்புள் வேண்டாம். அதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் இதே ஆக்டிஸ் பண்ணுறவங்கள முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். அது ஒரு மாதிரி ஒரு பழைய படத்தை ஒரு லுக்கு கொடுத்துரும். தென் ஐ லுக் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். அது பெர்ஃபார்மன்ஸை தேடுறது வந்து ஒரு தனி ஸ்கவுட்டிங் டேலண்ட். அதாவது 100கணக்கான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த 100கணக்கான ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க வந்து நிறைய படங்களில் அதிகமான காட்சிகளை நடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஹீரோ படம் நடிக்கிறாங்கன்னா, இப்போ என் படத்தில் நடிச்ச ஒரு நண்பர்கள் கேரக்டரில் வர்றவங்க அதில் ஒரு 25 நாள் 30 நாள் ஷூட்டிங் வேணால் போயிருக்கலாமே தவிர அந்த படத்தில் அவங்க வர்றது ஒரு 7-8 சீனாக இருக்கும். அதில் அவங்களுக்கு ஒரு வசனம் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கிற பட்சத்தில் அதுலேருந்து இவங்க நல்லா நடிப்பாங்க, இந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ணுவாங்க நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது தான் எங்களோட சேலஞ்ச். ஸோ அதுக்கு வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். அவங்களோட ஆடிஷன்ஸ் வீடியோவை திரும்ப பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வில் see how close they'll be to the character. அப்படி இருக்கு. ஸோ அதனால் இட்ஸ் அ ப்ராசஸ் தட் ஐ என்ஜாய். தட்ஸ் வெரி யூ கிரியேட் யுவர் ஃபிலிம். அதனால் உங்கள் படத்தில் நீங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து படைக்கிறீங்க இல்லையா, அதுதான் அந்த ப்ராசஸ். ஓகே. இப்போ பெரும்பாலும் டைரக்டர்ஸ் வந்து நிறைய வகையாக பிரிக்கலாம். இப்போ நீங்கள் பீங் கேப்டன் ஆஃப் த ஷிப் இப்போ டிஎன்ஏக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டரா இல்லை ஓகே நான் வந்து கண்டென்ட்காக மட்டும் நிற்பேன், நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டேன், இல்லை அட் த சேம் டைம் ப்ரொடியூசர் இன் கேஸ் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா இதை நான் கட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ் டைரக்டரும் சொல்லும் போதே அடுத்த 2 பாயிண்ட் அதுக்குள்ளே தான் வரும். ஆக்சுவலாக கண்டென்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்க வேண்டியது வேலை. அதுதான் ப்ரொடியூசருக்கு நம்ம கொடுக்குற முதல் கமிட்மெண்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் இதில் பண்ண முடியாதுன்னா என்ன சொல்கிறது, நம்ம என்ன எடுக்க வந்தோம், என்ன எடுக்கிறதா சொன்னோம், என்ன எடுக்க வந்தோம் அதை எடுக்கணும். அதுதான் சினிமாவில் சேலஞ்ச். நீங்கள் அதை எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணுறீங்களோ உங்கள் படம் வந்து அவ்வளவு சரியாக வரும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பல கதைகள் வந்து ஓரளவுக்கு எஃபர்ட்டோட தான் தயார் செய்யப்படுது. ஏன்னா நிறைய பேர் சினிமா பார்க்குறாங்க, நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு யூடியூப் வீடியோவை பயங்கர க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க. ஸோ சினிமாவில் வந்து கதை தயார் பண்ணுறதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறாங்க, நிறையவே போடுறாங்க.
அதை வந்து ஒரு 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 விஷுவல் மீடியம்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுல நிறைய சேலஞ்ச் இருக்குது. ஆர்டிஸ்ட்லேருந்து, பேக்ட்ராப்லேருந்து, காஸ்டியூம்ஸ்லேருந்து, பட்ஜெட்லேருந்து. ஸோ அங்கே வந்து நிறைய பேரோட கான்ட்ரிபியூஷன் தேவைப்படுது. ஸோ அங்கே நிறைய வேரியபிள்ஸ் வந்துருக்கு, கூட நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை கரெக்டாக சமைக்கணும். ஸோ அதுதான் சேலஞ்ச். சார், உங்களுக்கு ஒரு பர்சனல் விஷ் லிஸ்ட் இருக்கும்ல, எனக்கு இன்னும் இந்த ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணணுன்ற ஆசை? எனக்கு எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷரோட ஒர்க் பண்ணணும், எனக்கு மணிகண்டன் ரொம்ப பிடிச்சிருக்கு, விக்ரம் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜெயம் ரவி சாரோட ஒர்க் பண்ணோம், சிம்பு சாரோட ஒர்க் பண்ணோம். ஸோ லைக் ஐம் அ டைரக்டர், ஐம் அ ப்ரொஃபஷனல் அண்ட் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் எவ்ரிபடி. பட் இங்கே என்னன்னா என்ன சொல்கிறது, அவைலபிலிட்டி, அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற கதை அவங்களுக்கு அந்த சூழலில் பிடிக்கணும். ஸோ அது இட்ஸ் அ ப்ராசஸ். நம்ம இங்கே இருந்தால் டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன், ஐ கெஸ். சார், ஒரு சில எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சார். பீயிங் நிமிஷா விஜயன் ஃபேன் அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க, ஒரு பெஸ்ட் ஹியூமன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்பயாச்சும் இப்போ நம்ம வந்து வினோத் அவர்கள் ஏகே வச்சு ஒரு 3 படம் தொடர்ந்து எடுத்த மாதிரி நிமிஷா அவங்களை வச்சு நீங்க 3 படம் தொடர்ந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு? இல்லை, நான் என்ன சொல்றது, 3 இல்லை 30 படம் கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் அந்த கதை ஷீ நீட்ஸ் டு பி லைக் வாட் டு சே சேலஞ்சு. நான் எனக்கு நிமிஷா பழக்கங்கிறதுனால நிச்சயமா அவங்க கூட நடிக்க மாட்டாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கோம். நானும் நிமிஷா ஒர்க் பண்ணால் எப்படிப்பட்ட ஒரு அவுட்புட் வரும், நானும் அதர்வாக ஒர்க் பண்ணால் எப்படி ஒரு அவுட்புட் வரும், ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கோம். அதை எப்போ அதை விட பெட்டராகவும் அதை விட சேலஞ்சிங்காகவும் அட்லீஸ்ட் அதுக்கு ஈக்குவலாகவும் எனக்கு ஏதாவது அமைகிற பட்சத்தில் ஐ வில் டெஃபினெட்லி நாக் தேர் டோர்ஸ். ஐ திங்க் தேல் டெஃபினெட்லி ஒர்க் வித் மீ. ஸோ நம்ம வந்து ஆக்ட்ரஸ், அந்த ஹீரோஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறப்போ அவங்க ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி நீ ஒரு வேர்ட் சொன்னீங்க. நீ ஒரு ஆக்டர்னு பார்த்து சூஸ் பண்ணுறப்போ இன்பிட்வீன் இந்த ஷூட் அவங்க ஹீரோஸாக மாதிரி உங்ககிட்ட ரெக்குவயர்மெண்ட் வைக்கிறப்போ அந்த ஹீரோய்க்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு வந்து ஓகே சொல்லுவாரா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் மேபி ஒரு சின்ன ஃபேண்டசியான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு என்ன சொல்றது, இந்த ஹீரோயிசம் மாஸ் அப்படிங்கிற 2 வார்த்தை வந்து எவ்ரி ஃப்ரைடே மாறிட்டே வரும். அதனால அது ஒரு மெஷரா வச்சு இன்னைக்கு நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதனால முன்னாடி சொன்ன மாதிரி தான், ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர், ஹீரோஸ் டைரக்டர்னா ப்ராமிஸ் பண்ண கண்டென்ட் ஒழுங்கா வரும். ஓகே, அவ்வளவுதான். முன்னே சொன்ன மாதிரி உங்க படங்களுடைய கதாநாயகர்கள் இருக்காங்கல்ல, ஆக்டர்ஸ், ஸோ அவங்களோட காம்பினேஷன்ல நான் ஒரு படம் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். டெஃபினட்டா பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் ஹவு டு ஐ புட் இட், ஐ என்ஜாய் தட் ஒர்க்கிங் டைம் வித் தெம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மியா ஜாஜா இருக்கலாம், இல்லை வந்து எஸ்டே சார் இருக்கலாம், இல்லை பிரியாவாக இருக்கலாம், பிரியா பவனி சங்கரா இருக்கலாம், இல்லை ஐஸ்வர்யா ராஜேஷா இருக்கலாம். ஐ திங்க் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம்னா we will be able to give a very good film. ஏன்னா என் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் வந்து என்ன எதிர்பார்க்கணும், எப்படி இருக்கும்னு தெரியும். எஸ்பெஷலி இவங்க எல்லாரும் நல்ல ஆக்டர்ஸ் இல்லை. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்று சேரும் பொழுது அப்போ டெஃபினட்டாக வந்து அது ஒரு சுப்பீரியர் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது ஒரு கதை அமைஞ்சதுன்னா I'll be very excited and they will all love to work with me. So அதனால that is undoubtedly would be something very special. ஓகே, ஸோ ஃபார் உங்களோட ஃபில்மோகிராஃபியில் இந்த பார்ட் 2க்கான வாய்ப்புகள் என்ன படம் இருக்கு? எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் இல்லை, எனக்கு ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் பார்ட் 2ங்க. ஏன்னா வந்து ஒரு கதை, ஒரு ப்ரிமைஸ், ஒரு கேரக்டர், ஒரு கான்ஃப்ளிக்ட், அது நம்மளை இழுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பார்ட் 2 இழுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எபிக் ஃபிலிம்ஸ் அப்படி பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய கதை இருக்கு, ஒரு எபிக் கதை இருக்கு, ஒரு குரானாலஜிக்கலி ஒரு ரொம்ப நேரம் நடக்கிற, ரொம்ப நாட்களாக பல ஆண்டுகளாக நடக்கிற மாதிரி ஒரு கதை இருக்குன்னா அப்போ நம்ம சொல்ல முடியாது. இப்போ வசேப்பூர் எடுத்துக்கோங்க, கேங்ஸ் ஆஃப் வசேப்பூர் 1 இருக்கு, வசேப்பூர் 2 இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு படமா எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் அதை கான்ல ஸ்க்ரீன் பண்ணும்போது ஒரு படமா தான் ஸ்க்ரீன் பண்ணாங்க. 5.5 hours 6 hours அதை ஸ்க்ரீன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இருக்கு. தெரில, மேபி ஒரு அந்த மாதிரி நான் பார்ட் 2 ஃப்ரெண்ட்லி டைரக்டரா இருக்கணும்னா பேட்மேன் மாதிரி காமிக் படங்களை நான் கொண்டு வரும்போது மேபி ஐ மைட் ட்ரை தட். ஒரு ஆடியன்ஸ் அதர்வைஸ் ஒரு கதையை நைட்டா நிறைய பேர் மான்ஸ்டர் 2 எடுக்க சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் வீட்டுல கூட வந்து ஒரு பெரிய பாம்பு வந்துட்டு போச்சு. ஸோ அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதுல இருந்து ஓகே தட் இஸ் a hint for your monster 2 நாங்க பெரிய கும்படா போட்டு ஆளோடுங்கற சாமி. ஓகே, அதோட அப்படியே நம்ம எண்டு கார்டு விட்டாச்சு. சூப்பருங்க. ஸோ டிஎன்ஏ உடைய ஒரு வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு சார்? இல்லை, நான் I've just kept myself open. என்கிட்ட நான் பண்ணணும்னு விரும்புகிற 2 கதை இருக்குது. அது சம்மந்தமான நடிகர்கள்கிட்டையும் தயாரிப்பாளர்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இன்ஃபேக்ட் நான் ரொம்ப குயிக்காக பண்ண படம் தான் டிஎன்ஏ. இந்த சென்ஸ் நான் ஃபரானா முடிச்சு மே மாதம் ரிலீஸ் ஆச்சு, ஜூன் ஜூலை ஐ திங்க் ஐ மீன் டு டிஎன்ஏ. ஸோ அவ்வளோ குயிக்காக நான் அந்த கதைக்குள்ளே போயிட்டேன். ஸோ இந்த வாட்டியும் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி அடுத்தது ரொம்ப நேரம் எடுக்காமல் சீக்கிரம் ஒரு கதை, எனக்கு பிடிச்ச கதையை எனக்கு பிடிச்ச மாதிரி அமைகிற பட்சத்தில் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ ஐவ் நாட் மேட் அப் மை மைண்ட், ஐம் ஜஸ்ட் ஓப்பன். டிஎன்ஏ ரொம்ப நல்லா தியேட்டர்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஐ வாண்ட் டு என்ஜாய் இட். ஸோ அதுக்கப்புறம் ஐ டேக் கால். ஸோ இந்த டிஎன்ஏ மூமெண்ட்ல நம்ம ஃபுல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அது ஃபுல் சேச்சுரேஷன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறமா தேங்க்யூ ஸோ மச் சார். கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பயங்கர சென்சிபிளான பதில்கள் கொடுத்தீங்க. ஸோ டிஎன்ஏ படம் மாதிரியே தொடர்ந்து உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் வெற்றி பெறும். ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நேர்களே, காலை மலர்ல இன்னைக்கு நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸும் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான காலை மலர்ல நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை மற்றும் ஐஸ்வர்யா. நன்றி, வணக்கம்.